இப்போ மம்மி வந்திருக்காங்க. கீர்த்தனா, திவ்யஜோதி, கலைஸ்ரீ, பொற்கொடி, சுமதி, பிரியங்கா, பிரவீனா. பயிர் பயிற்சி கடந்த 2 வருடங்களாக அதை சொல்லிக் கொடுத்துருக்குது. செம்மஞ்சேரி அண்ட் கண்ணகி நகர் அம்பிகா அவர்கள், பூவளத்தில் மிஸ்ஸஸ் கீதா. விஷயம் எடுத்துலாம் ரத்மான வேறுகள் காம்பவுண்ட் வால் வந்து ஏறக்குறைய நிறைய பெற்றுவிட்டது. அதை இருந்தால் ப்ளஸ் பண்ணபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ஏரியாவில் இருக்கிற சிஎஸ்சி ஆழ்நாடு குப்பம் குருசேகரத்தினுடைய பாஸ்ட்ரேட் மெயின் சர்ச், குருசேகரத்தினுடைய சென்ட்ரல் சர்ச் நம்ம சேகரத்தினராக சென்று பார்த்து வந்திருக்கிறோம். அங்கே புதிய ஆலயம் கட்டுவதற்கு பேராளர்களிடத்தில் ப்ரொபோசல் தருகிறோம். அவர்களும் வந்து வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க சேகரக்குழுவின் சார்பாக அங்கே ஆலயம் கட்ட தீர்மானத்திற்கும் பேராளர்களுக்கு அனுமதி வழங்கி ஆசீர்வதிப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியோரே, இதோடு கூட சேர்ந்து நம்முடைய ரோசமலை ஆலயம் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அருகாமையில் இருக்கிறதுனால ஏற்கனவே பல ஆண்டுகளாக இங்கே கேன்சர் மினிஸ்ட்ரி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேன்சர் சர்வைவர்ஸ் பிளஸ் நம்முடைய திருச்சபையுடைய வாலண்டியர்ஸ் எல்லாருமாக கிடையாது சின்சியராக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 4 to 5:30 மணி வரைக்கும் இங்கே அவர்களுக்கு கவுன்சிலிங் ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்தி தருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மருத்துவ உதவி மெடிசன்ஸ் ஸ்கேனுக்கும் உதவி செய்கிறார்கள். இங்கேயே வந்து இங்கே ஸ்ரீராமநகர் பள்ளிக்கோட்டை ஏரியாவில் அவங்களுக்கு ரூம் எடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஜெயின்ஸ் நடக்கிற இலவசமான இடத்துல அவங்க தங்கியிருக்காங்க. அவர்கள் வந்து தங்கி சப்போர்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு துணையாக இருக்கிற அட்டண்டர்ஸ் அவங்க சமைச்சு சாப்பிட்றது ப்ரொவிஷன்ஸும் இங்கே நம்ம தருகிறோம். ஆகவே இந்த வருடத்துக்கு ஒரு முறை அவங்க எல்லா லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய கிறிஸ்மஸ் டைமில் ஒரு விழா நடத்தி அதில் அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க. யாரெல்லாம் சர்வைவர்ஸ் அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க. அவங்களுக்கு பரிசீலனை போடுவாங்க. அது பெரிய கேரல் சர்வீஸாக நடத்துகிறோம். அது நடைபெறுகிறது. ஆகவே இந்த கேன்சர் மினிஸ்ட்ரி தொடர்ந்து நடைபெறுவதற்கு ப்ளஸ் பண்ணி அனுப்ப அன்பிற்குரியோரே, நீங்கள் இவ்வாறாக பல உதவிகளை செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. But at the outset, I would like to congratulate the pastor, the secretary and the treasurer and the members of the pastorate committee for their prompt assessment to the diocese. And நிறைய churches use it, but House of Prayer haven't had any single paisa due to the diocese. So it's a joyous affair for us to appreciate pastor in the offices. நிறைய ஊழியர்கள் நடைபெறுது. இங்கே நீங்கள் செய்கின்ற பல உதவிகள். சென்னை பேராயம் ஒரு பறந்து விழுந்திருக்கக்கூடிய பேராயம். ஏறக்குறைய 4 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 1800 சபைகள் இருக்கிறது.
256 ஆயர்கள் இருக்கிறோம், 135 மிஷனரிகள் இருக்கிறோம், 56 பைபிள் அம்மாக்கள் இருக்கிறார்கள், ப்ரீஸ்ஹுட் கோஆர்டினேட்டர்ஸ் ஏறக்குறைய ஒரு 30 பேருக்கு இருக்கிறாங்க. நம்முடைய ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏறக்குறைய 19 ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, 12 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு, 9 ஹை ஸ்கூல்ஸ் இருக்கு, 8 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இப்படி ஒரு பெரிய ஒரு பேராயம் சென்னை பேராயம். போன கிளர்ஜி மீட்டிங்ல கூப்பிட்டு எல்லா பாஸ்டர்ஸையும் பேச சொன்னேன் ஃபார் பைஃபர்கேட்டிங் அண்ட் ட்ரைஃபர்கேட்டிங் ஆஃப் த டயசிஸ். நான் 6 months கூட முடியல, பட் இருந்தாலும் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டா we have to create leaders என்றதுனால போன கிளர்ஜி மீட்டிங் எல்லாருமே gave their opinions. இது மாதிரி பைஃபர்கேட் பண்ணலாம், ட்ரைஃபர்கேட் பண்ணலாம், ஏரியாவையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவ்வளவு பெரிய பேராயத்திற்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் எபிஸ்கோபல் கேர், பாஸ்டல் கேர் கொடுப்பது ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. எனவே நம்ம லீடர்ஸ் உருவாக்கணும். ஒரு 2 பேராயமாக உருவாக்கப்பட்டால் நல்லா ஊழியம் அதிகமாக இருக்கிறது. பெண்கள் ஐக்கிய சங்கம் விமென்ஸ் போர்ட்ல மாத்தமா ஊழியம், கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் 650 பேர் வந்தாங்க கிறிஸ்மஸ்க்கு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் விபச்சார தொழிலை விட்டு விடுகிறோம். அது ஒரு 10 பேர். ஏன்னா அவங்களுக்கு சும்மா கூப்பிட்டு நாங்கள் வந்து அனுப்பிடுங்க, ஒரு செய்தி கொடுத்து அவங்க ஒரு பாட்டு கட்டி விட்டு முடிச்ச உடனே ஆல்டர் கால் கொடுத்தோட 10 பேர் வந்து எங்களுக்கு லாட்ரி கடை வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, தள்ளு வண்டியில இட்லி கடை வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, அந்த தொழிலையே நாங்கள் விட்டுருக்கோம், அந்த பக்கம் நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப 10 பேருக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அப்படியாக ஸ்ட்ரீட் டுவெல்லர்ஸ் ஒரு 700 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு இங்க பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறவங்க, அவங்களை கூப்பிட்டு ஒரு வெட்டுகள் நடத்தி அவர்களுக்கு வேண்டிய உதவிகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள். இப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் PhD படிக்கிறாங்க, she is going to complete doctoral studies மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இப்படியாக ஒவ்வொரு ஊக்கப்படுத்தி சென்னை பேராயம் மக்கள் பேராயமாக இருக்க வேண்டும். சென்னை பேராயம் எல்லா மக்களுடைய வாழ்வுக்கு மேம்பாட்டுக்கு உதவி செய்கிற பேராயமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த மினிஸ்ட்ரிஸ் நம்ம எடுத்துக்கிட்டு போறோம். முன்னாடி பெத்தானி டெய்லரிங் சென்டர் பல இடங்களிலே அது திறக்கப்பட்டிருக்கிறது. மாத்தமா மினிஸ்ட்ரிஸ் அது பல இடங்களில் ஊழியர்கள் இப்போது அது மறைந்து கொண்டு வருகிறது. மாத்தமா என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக பிறகு நாகலாபுரம் போயிருப்பீங்க. எனவே இப்படி லெப்ரசி ரீஹாபிலிட்டேஷன் அவர்களுக்கு, எனவே ஊழியர்கள் பல ஊழியர்கள் நடைபெறுகிறது. இப்போ நம்முடைய கிராமப்புற பெண்களுக்கான ஊழியர்களும் நிறைய துவங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒன்றுதான் டெய்லரிங் சென்டர்ஸ். எனவே இதற்காக நீங்க ஜெபியுங்கள். இப்பொழுது உங்களுடைய காம்பவுண்ட் வால், அந்த நமக்கு அந்த ஹைவேஸ் எடுத்ததுக்கு நமக்கு இப்போ அந்த காம்பவுண்ட் புதிதாக கட்டப்பட்டிருக்குது. நாம் இப்பொழுது 2 நாம் ஜெபிப்போம். நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். பேராயம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். The diocese will 100% be with you in all your endeavors, in all walks of life. ஏன்னா நீங்க பேராயம் இருக்கிறீங்க. ஆனால் பேராயம் நீ என்ன கேட்கிறீங்களோ அதை நம்ம உடனடியாக உங்களுக்கு பர்மிட் பண்ணுவோம். ஏன்னா you don't have any arrears to be diocese. So we want to reciprocate to you. அதனால எப்பொழுதும் உங்களோடு இருப்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். தாயும் தகப்பனுமாய் வழிநடத்துகிற அன்பின் கடவுளே, இந்த ஹவுஸ் ஆஃப் பிரேயர் ஆலயத்தினுடைய சுற்றுச்சுவர் புதிதாக கட்டப்பட்டிருப்பதற்காக நன்றி வணங்குகிறோம். தந்தை மகன் தூய ஆவி ஆகிய திருத்துவ கடவுளின் திருப்பெயரிலே அதை இறைவப்படைப்பு செய்கிறோம். ஆண்டவரே, இந்த அரங்கத்திற்குள் அமைதி, அரண்மனைக்குள் ஆரோக்கியமும் தங்கியிருப்பதாக இந்த 122ஆம் சங்கீதத்திலே படிக்கின்ற வண்ணமாகும். ஆண்டவரே, இந்த அரணுக்குள் வருகிறவர்கள் அமைதியும் ஆரோக்கியத்தையும் பெற்றுச் செல்ல கிருபை செய்யும். ஆற்காடு குப்பத்திலேயே ஆண்டவரே, மெயின் சர்ச் பில்டிங்கை கட்டிக் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கின்ற இந்த மக்களுக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, நீ சுவாமி இப்படியாக நகர திருச்சபையை
கிராம திருச்சபையோடு இணைப்பதற்காக ஸ்தோத்தரிக்கின்றோம். அந்த கட்டுமான பணியையும் உடனடியாக இவர்கள் துவங்கவும் அதுவும் இறைவப்படைப்பு செய்யப்படும் கிருபை தான். ஆண்டவரே, கேன்சர் பேஷண்ட்ஸ் மத்தியில் செய்யப்படுகின்ற ஊழியர்களுக்காக ஸ்தோத்தரிக்கின்றோம். அந்த ஊழியமும் இந்த நாம மகிமைக்காக சீராக சிறப்பாக நேர்த்தியாக இருப்பதற்காக நன்றி வகிக்கிறோம். தொடர்ந்து சுவாமி ஆயர் அவர்களுக்காக, ஆண்டவரே சேகர் ஐயா அவர்களுக்காக, பொருள் பெட்சம் அவர்களுக்காக, நிர்வாக அங்கத்தினர்களுக்காக, எல்லா ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரே ஞாயிறு வழி கண்காணிப்பாளருக்காக, பாடகர் குழுவினருக்காக, இசைக்கருவியில் வாசிக்கின்றவர்களுக்காக, ஆலய பணியாளருக்காக, குடும்பத்திற்காக, அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் ஆசீர்வதியும். நாங்கள் உம்மை போல் சுவாமி ஜீவ அப்பமாக உடைக்கப்படுவதற்கு நாங்கள் முன்வர கிருபை தான். அனைத்து பேரையும் ஆட்கொள்ளும் பலவெடுத்தும் ஆசீர்வதியும். இறைவன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இறையாசி பெற்றுக் கொள்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் ஆகிய திருத்துவ கடவுளின் ஆசீர்வாதம், அரவணைப்பு, பாதுகாப்பு, பராமரிப்பு நாம் அனைவரோடும் தொடர்ந்து நடைபெறவிருக்கிற அனைத்து நிகழ்வோடும் இன்று என்றும் சதா காலமும் நீடித்திருப்பதாக. ஆமென்.